கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, இந்த நேரத்தில் ஒரு சிறு குடும்பமாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. மீண்டும் ஒரு வாரம் நம்ம எல்லாரையும் வர வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள் நான் படிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 29வது வசனம் முக்கியமான வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன்னா நம்ம பல நேரங்களில் நம்மளுடைய தகுதி, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சில நேரத்தில் நமக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். எனக்கு நம்ம உடனே ஒரு காரியம் செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடனே இந்த விஷயத்தை வந்து என்ன பெரிய விஷயமா, இவரை பார்த்தா முடியும், இவர்கிட்ட பேசினா அவர் செஞ்சு கொடுப்பாரு, ஏன்னா நம்மளால் முடியாததா அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் வந்து நம்மளை யாராவது ஏதாவது கோபமாக பேசிட்டாலும் அவன் என்ன நம்மளுக்கு நம்மளை போய் அப்படி கேட்குறதா, நம்ம தகுதி என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறதா அப்படிங்கிற ஒரு பழிவாங்கிற எண்ணம், இந்த மாதிரி ஒரு ஞானின்னு நம்மளை நாமே என்ன நினச்சிக்கிறோம், பெரிய ஒரு லெவலில் நினச்சிக்கிறோம். நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் இப்படி தானே, நான் என்னுடைய மகள் இறந்தபோது நான் நிறைய ஆண்டவரை கேள்வி கேட்டேன். நான் ஏன் இப்படி நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்னு. சிலர் வந்து என்ன பண்ணுவோம், கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா அப்படிலாம் நம்ம கேட்போம். ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. சில நேரத்தில் நம்ம வந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம வந்து தேர்ந்தவர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்துடுது. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. எத்தனை பேருக்கு அது நம்ம வந்து சயின்ஸில் வந்து நம்ம பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறோம். எத்தனை பேருக்கு அது வந்து அதை வந்து தடுக்க முடிந்தது? சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய தகுதிக்கோ இல்லை நம்மளுடைய பலனுக்கோ மிஞ்சி சில விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம இத்தனை வருடங்களாக இந்த எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் நிறைய பேசுகிறாங்க. இன்னும் தேவனுடைய ஞானத்துக்கு ஒப்பான ஒரு ஞானம் இன்னும் வரவே இல்லை. அப்போ அவர் எதற்காக இப்படி செய்கிறார் அப்படின்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தான். என்னன்னா, ஞானிகள் வந்து தன்னை ஆண்டவர் வந்து எப்போவுமே அவர் வந்து என்னன்னா, ஒரு எரிச்சல் உள்ள தேவன், என்னை தவிர வேற யாரும் நீங்கள் வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவர். என்னுடைய மேன்மையை நான் என்ன பண்ண மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு ஆண்டவர். அதனால் வந்து அவர் வந்து சில நேரத்தில் சில விஷயங்களை வந்து என்ன நினைக்கிறார், எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயத்தில் இந்த விஷயத்தில் போய் கோட்டை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஞானத்தை தேவன் வந்து அவருக்கு தான் வச்சுக்கிறார். அந்த அல்டிமேட், அந்த உயர்ந்த ஞானம், அது வந்து அந்த உலகத்திலே அதிகமான ஞானத்தை யார் வைத்துக்கிறாரு, ஆண்டவர் மட்டும்தான் வச்சுக்கிறாரு. அப்போ நம்மளுடைய டிபெண்டன்சி, நம்மளுடைய சார்ந்திருத்தல் யாரை நோக்கி இருக்கணும், நம்ம ஆண்டவரை நோக்கி தான் இருக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு அப்போ எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட போய் இப்படி கேள்வி கேட்க முடியாது. அவருக்கு முன்னாடி நம்ம வந்து தலையை தூக்க முடியாது. அங்கே அவர்கிட்ட சரண்டர் தான் ஆகணும், அவர்கிட்ட போய் ஒப்புவிக்க தான் செய்யணும். நம்ம மனுஷர்கிட்ட போய் பண்ணுற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. அப்போ இன்னைக்கு காலையில் நமக்கு செய்தியின் சாந்த குணம் அப்படிங்கிறதும், அதில் சங்கீத பகுதி படிக்கும்போது பாஸ்டர் ஜூட் சொன்னார், ராஜாக்கள் கர்த்தரை நோக்கி பார்த்துருக்காங்க. கரெக்டாக பாஸ்டர்? ராஜாக்கள் கர்த்தரை நோக்கி ராஜாக்கள் வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் தேவைப்படுது. இந்த உலகத்தில் உள்ள ஞானம் இல்லை, அந்த ஆண்டவருடைய ஞானம், தேவனுடைய ஞானம். சாலமன் அதுதான் கேட்குறாரு இல்லை, சாலமன் வந்து ரொம்ப புத்திசாலி. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. நீ வந்து செல்வத்தை கேட்கல, மற்ற எதையும் கேட்கல, ஆனால் ஞானத்தை கேட்ட. ஏன்னா அது அந்த கைடன்ஸ். ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க, நான் வந்து நடக்கிறேன், நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன், ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்குறேன் அப்படின்னு சாமுவேல் சிறு குழந்தை போல ஒரு கேட்கும்போது ஆண்டவர் அதில் பிரியப்படுத்துகிறார். அப்போ மனமேட்டிமை இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், உனக்கு அந்த தலகணம் இருக்கக்கூடாது. மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பு.
அப்போ ஏசாயா 10வது அதிகாரம் 15வது வசனம் படிக்கும் பொழுது, கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ, வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை இல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம கடவுளுடைய கையில் வந்து கடவுளை ஒரு குயவனாகவும் நாம் வந்து ஒரு களிமண் போலவும் நாம் இருக்கிறோம் இல்லை? அவர் ஒரே களிமண்ணால் கனமான பாத்திரத்திற்கும் கனவீனமான பாத்திரத்துக்கும் செய்வதற்கு குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ அப்படின்னு வசனம் சொல்றது. அப்போ நாம் வந்து ஆண்டவருக்கு அடிபணிந்து, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ, நீர் என்னை எப்படி என்னுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை சொல்லுன்னு சொல்லி நம்ம அதை காத்திருக்கணும். சில நேரத்தில் இது ஒரு சோம்பேறித்தனத்துக்கு கூட நம்மளை கொண்டு போயிடும். இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நாம் பல நேரங்களில் சோம்பேறியாக கூட ஆகிட்டு இருக்கிறோம். அது என்னென்னா, அவர் செய்வார், நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. நாம் நம்மளுடைய வேலையை செய்யணும், ஆனால் அவருடைய சித்தத்துக்கு ஒப்படைத்து ஜெபிக்கணும். சில நேரத்தில் அவர் சித்தம் இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது. ஆண்டவர் வேற காரியத்தை சொல்லுவார். நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது அந்த நம்ம வந்து யாருடைய கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யார் கையில் நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, என் பையனை டியூஷன் வாத்தியார்ட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது, என் பையனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டே இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்னா, அவர் கைட் பண்ணுவார். தம்பி நீ அவர் சொல்கிற மாதிரிலாம் கேளு, அப்போ நீ வந்து நல்ல விதமாக வளருவ, நல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்மளையே ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரை நம்ம எதிர்க்கிறோம். அப்போ ரோமர் 9வது அதிகாரம் 20வது வசனம் படிக்கும் பொழுது, அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கியவரை நோக்கி, நீர் என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? பல நேரத்தில் ஆண்டவர்கிட்டே போயிட்டு நம்ம வந்து கேள்வி, என்னையே இப்படி பண்ணீங்க? உங்களை படைத்ததற்கு ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு இல்லை? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விரும்பணுமே ஒழிய, அதை விட்டுவிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்னை இப்படி உருவாக்கினீங்க அப்படின்னு. அப்போ அந்த உருவாக்கப்பட்ட வஸ்து, நாம் வந்து உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி என்னை ஏன் இப்படி படைத்தீர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரம் 33லேருந்து படிக்கும் பொழுது, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவருக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த வசனத்தில் அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்க கூடாது. நம்மளுடைய ஞானம் ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு அவருடைய ஞானத்துக்கு ஏற்றபடி நம்மளை ஒப்புவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஏசாயா 29வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமா? சில நேரத்தில் ஆண்டவர்கிட்டே நம்ம கேட்குறோம் இல்லையா, இந்த மாதிரி ஆண்டவருக்கே நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். நம்ம ப்ரேயர் பாதி நேரம் அப்படி தானே இருக்குது இல்லை? ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது போலவும், என்ன அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி, ஆண்டவரே நீர் இப்படி செய்யுங்க, ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு. அந்த சப்ளிகேஷன்னு நம்ம வந்து ஒரு போய் அவர்கிட்ட வந்து தாழ்மையாக போய் கேட்கணும். அவர் ஆண்டவரே, ஏசாமி ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு கெத்சமனே தோட்டத்தில், ஆண்டவரே உங்கள் சித்தம் இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். நம்ம என்ன எப்படி நம்ம ஜபிக்கிறோம்? நம்மளுடைய ஜபத்தை கூட நம்ம சில நேரம் வந்து ஒரு உற்று பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம எப்படி ஜபிக்கிறோம்? அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு ஜபிக்கிறோமா, இல்லை நம்மளுடைய கண்டிஷன்ஸ்லாம் போய் பேசுகிறோம்? இப்போல்லாம் எலெக்ஷன் டைமு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிகள் ஒருத்தட்ட போய் அலையன்ஸ் போடும்போது எனக்கு நீங்கள் இவ்வளோ சீட்டு கொடுக்கணும், இவ்வளோ சீட்டு, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான் நம்ம போய் ஜபத்தில் சில நேரத்தில் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, எனக்கு வந்து இப்படி வேணும், இது வேணும், இவ்வளோ செஞ்சு, எனக்கு இது செஞ்சால் இது செய்கிறேன், இப்படி செஞ்சால் இது செய்கிறேன், நீ செஞ்சால் செய்யாட்டி போன்றுவார் அவர். யாருக்கிட்ட போய் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட அப்படி பேசக்கூடாது. அப்போ எரேமியா 9வது அதிகாரம் 23, 24 படிக்கும் பொழுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்,
மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை பற்றி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரை மட்டுமே மேன்மைப்படுத்தும் போது, அப்போ அவர் அதன் மேலே பிரியமாய் இருக்கிறார். நம்மளுடைய ஜபம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே நீர் தான் எல்லாம், நீர் தான் பெரியவர், அவர் நாமம் பெரிய நாமம், அவரை குறித்து நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அது ஸ்தோத்திர பலிகள்லாம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். செங்கடலை பிளந்தவரே ஸ்தோத்திரம், கண்மலையிலிருந்து தண்ணீர் வரவழைத்தவரே ஸ்தோத்திரம், மன்னாவை கொடுத்தவரே ஸ்தோத்திரம், காடைகளை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க பண்ணினீர். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு வசனமாக ஒரு வார்த்தைகளாக சொல்லி 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 நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். அப்போ அவர் அதில் பிரியமாய் இருக்கிறார். அப்போ அவங்க டிபெண்டன்சி நீங்கள் ஒரு இப்போ புறஜாதியார் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம இந்து சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெடுஞ்சாங்கடையே அப்படியே விடுவாங்க அவங்களுடைய கடவுளுக்கு முன்னாடி. நம்ம வெக்கப்படுறோமே, நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி நம்ம தாழ்மையை காமிச்சிருக்கோம் ஆண்டவருக்கு முன்னாடி. நம்ம பப்ளிக்காக செய்ய தேவையில்லை, ஆனால் தனி அறையில் நம்ம இது இன்னைக்காவது நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கிறோமா? ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். அவருடைய டிபெண்டன்சி அவர் மேலே இருக்கணுங்கிறது அவரில் பிரியமாக இருக்கிறார். இதில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒருவரும் பெருமை பாராட்டபடி இது கிரியைகள். இப்போ நம்மளுடைய கிரியையினால் எதுவும் நடக்கலை, இது கிரியையினால் அல்ல கிருபையினால நடந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய கிருபையினால தான் நடந்தது. நீங்கள் இப்போ இஸ்ரவேலரை பார்க்கும் பொழுது, அவர்கள் கானான் தேசத்துக்கு வரும்பொழுது, இது என் சுயபலத்தால் நான் செஞ்சேன், நீ மேன்மை பாராட்டிக்காதுன்னு ஆண்டவர் குறிப்பாக சொல்கிறாரு. இதெல்லாம் இவ்வளோ நாள் உன்னை கொண்டு வந்த ஆண்டவரை நீ மறக்கக்கூடாது, நீ எல்லாமே நீனா செஞ்சுட்டேன்னு நினைக்காத அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துகிறார். அப்போது நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் கிடைத்த பிறகு நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதுல ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு. நம்மளை ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நம்மளே செஞ்சிடுமா? இப்போ நான் மேனேஜர் ஆகிட்டேன் அப்படின்னா நான் என் சுயபலத்தால் எனக்கு தெரியும். நான் HCLல 21 வருடங்கள் வேலை பார்த்தேன். என்னுடைய தகுதி என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னோட குவாலிஃபிகேஷன், எனக்கு என்ன திறமைகள் இருக்கிறதுங்க தெரியும். என்னுடைய திறமை வாய்ந்தவர்கள், திறமை அதிகமாக இருக்கிறவர்கள் இருக்காங்க, குறைவான இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் தான் எனக்கு என்னுடைய ஒவ்வொரு பொசிஷனில் நான் போகிறதுக்கும் அதுக்கு ஆண்டவர் தான் காரணங்கிறத நான் இந்த இடத்துல சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய தகுதி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாமே தெரியும், தெரியாததுன்னு கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். இல்லை, மேன்மை பாராட்டுறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களை கீழே இறக்கி நம்மளை உயர்த்திக்கிறோம், அடுத்தவர்களை தாழ்மைப்படுத்தி நம்மளை உயர்த்திக்கிறோம். அப்போ அந்த குணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த மேன்மை பாராட்டுறதை அவர் வெறுக்கிறார். உலக ஞானத்தெல்லாம் பார்க்கும்போது உலகத்தை இந்த உலகத்தரத்தில் பார்க்கும்போது நம்ம ஞானியாக தோணலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி அது என்னது, அது ஒரு ஞானமே கிடையாது. 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கும் பொழுது, ஞானி எங்கே, வேதபாரகர் எங்கே, பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையோ? முதல்ல பார்த்தா சந்திரனை கண்டுபிடிச்சோன்னாங்க, அப்புறம் பிளானட்டை கண்டுபிடிச்சோன்றாங்க. இப்போ பார்த்தா நம்ம எத்தனையோ கேலக்சியில் இப்போ ஒரே ஒரு கேலக்சி அப்படிங்கிறாங்க. இப்போ நிலவை இப்போ பார்க்குறாங்க, நிலவை இப்போ தான் போய் பின்பக்கமாக பார்க்குறாங்க. என்ன 2026 இப்போ. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழித்து நிலவை போய் பார்த்துட்டு வேறு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் யோபுல நீங்கள் படிக்கும் பொழுது, யோபு புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, பூமியை அந்தகாரத்தில் நிறுத்தினது யாருன்னு அப்பயே யோபு சொல்லிட்டாரு. யோபு சப்போஸ் டு பி த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பைபிள் இல்லையானே, வேதத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அப்படியே ஹேங்கிங் ஒரு ஃப்ரூட் மாதிரி அது அந்த இடத்துல அப்படியே நிற்குது. ஃப்ரூட்டு கூட ஒரு தண்டு இருக்கும். இப்போ தனியாக அந்த இடத்துல அப்படியே தொங்குதுன்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ அந்த ஞானம் எங்கே? அப்போ அந்த ஞானம் ஆண்டவருடைய ஞானம் தான் பெரியது. 1 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 6வது வசனம் படிக்கும் பொழுது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் மனமேட்டிமை இருந்தால் உங்கள் வாழ்க்கையே நாஸ்தி ஆகிடும். நம்ம எவ்வளவு பெரிய பக்திமானாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தலை அப்படி தூக்கி என்ன உங்கள் மேன்மையை நீங்கள் காமிச்சு ஒரு மற்றவர்களை சிறுமைப்படுத்தி நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அவ்வளோதான், நம்மளுடைய பரிசுத்தம் அங்கே காலி. கொஞ்சம் புளித்தமாக எல்லாவற்றையும் போயிடும்.
அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் படிக்கும் பொழுது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த தாழ்மையையும் இன்னைக்கு காலையில் நீங்கள் கேட்ட வசனம், சாந்த குணம், அதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று இணைந்த ஒரு இது. தாழ்மை இருக்கும்போது அந்த சாந்த குணம் இருக்கும். மோசையை வந்து அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா? மோசையை சொல்லும்போது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிக சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு வசனம் பார்த்தீங்கன்னா என்னாகும் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் படிக்கும் பொழுது மோசஸ் வாஸ் வெரி ஹம்பிள்னு சொல்லியிருக்கு. ஹம்பிள்னா தாழ்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த சாந்த குணம், இந்த தாழ்மை, இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். நான் இந்த செய்தியை வந்து நான் வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நேற்று அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீ வரீங்களா அப்படின்னு. நான் பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் மெசேஜ் கேட்கும்பொழுது அண்ணன் வந்து சாந்த குணம் உள்ளவர்களை பற்றியும், ஜூட் பாஸ்டர் வந்து கர்த்தரை நம்பி தான் வந்து ராஜாக்கள் இருக்கிறாங்கிறதையும் அந்த சங்கீதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இடைப்படுகிறார் என்பது. நீங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25வது வசனம், இதை நீங்கள் முக்கியமாக குறித்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 25வது வசனம், தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. அவருடைய லோயஸ்ட் இது ஞானம், தேவனுடைய பைத்தியம். அப்போ நம்ம சொல்கிறோம்ல, என்னடா முட்டாள்தனமாக பண்ணிட்டேன்னு சொல்கிறோம்ல. ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டார், ஆனால் அது ஒரு ஒப்புமைக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய லோயஸ்ட் இது நம்மளுடைய ஞானத்தை காட்டிலும் என்னது அதிகமாக இருக்குது. அப்போ அது எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். நம்ம புத்திசாலித்தனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவருடைய புத்திசாலித்தனம் இல்லாமைன்றது அப்படி குறிச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் ஞானம் உள்ளவர், அவருடைய லோயஸ்ட் அது கிடையவே கிடையாது. அவர் வந்து காலங்களை கடந்தவர் இல்லை, அவர் வந்து அல்பாவும் அவர் தான், ஒமேகாவும் அவர் தான். ஆனால் அவர் சொல்லப்பட போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய ஞானம் வந்து அவருக்கு ரொம்ப கீழே. சொல்லுவாங்கல்ல, நம்ம மனுஷன் சொல்கிறான்ல, அவன் என்னுடைய கால் தூசுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. அது எதுக்கு சொல்கிறது, அவங்கள அப்படியே இது பண்ணுறதுக்காக, அந்த லெவல் தான் நீ அப்படின்னு. நாமெல்லாம் அப்படி தான், அவருடைய ஞானத்தோட தூசுக்கு சமானம், கால் தூசுக்கு சமானம், அதுதான் நம்மளுது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிகமாக இருக்கிறது. புரியுதுல்ல? அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல உங்களுக்கு? நம்மளுடைய பலம், அவருடைய பலவீனங்கிறதே நம்மளுடைய பலத்துக்கு மேலே. அவருக்கு பலவீனம்னு ஒன்று கிடையாது. ஆனாலும் அந்த கால் தூசுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய ஞானம் அதுதான், அந்த அளவில் தான். நாம் என்னமோ வந்து பெருசாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள இல்லை. ஏசாயா 2வது அதிகாரம் 11-17 வசனங்களை படிக்கும்பொழுது, நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே. அந்த 2 வசனம் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. 11வது வசனம் 17வது வசனம். சில வேதாகம பாத்திரங்களை நாம் பார்ப்போம். எப்படி அவங்க வந்து தேவனிடத்தில் அவங்க சரண்டர் ஆகி தங்களை மேன்மையை குறைத்து எப்படி தேவனிடத்தில் அவங்க வந்து தங்களை தாழ்த்தினார்கள்ங்கிறது பார்ப்போம். தாவீது 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனம் படிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதே வசனம் தான் 1 நாளாகமும் 17-16 நம்ம படிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, யாரு? 13 நிருபங்கள் எழுதினவர். எபிரேயர் புஸ்தகம் யார் எழுதினான்னு தெரியாது, அவர் எழுதியிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார்கள். இன்கேஸ் அவர் அதை எழுதியிருந்தார்னா 14 நிருபங்களை எழுதின ஒருவர் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பைபிள் அதிகமாக புக்கு எழுதின ஒருத்தர் சொல்றாரு, அதிகமான நிருபங்களை எழுதின ஒருவர், நான் தேறினவனாவேன்னு நான் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறார். நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நம்ம அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறோமா, இல்லை அடைந்தாயிற்றுன்னு நம்ம நினைக்கலையா? எப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த தாழ்மையை பாருங்க. மோசே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகல மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவர். யோவான் ஸ்நானகன், அவர் ஏசாமிக்கு முன்னாடி வந்துடுறாரு. ஏசாமிக்கு வழிகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏசாமி வந்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அப்படியே நகர்ந்துக்கிறாரு. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனத்தில். மரியாள் என்ன சொல்றாங்க? லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்தில், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது.
நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றார்? லூக்கா அதிகாரம் 7வது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 7ஆம் வசனம் படிக்கிறோம். நீங்கள் முதல் வசனத்திலேருந்தே நீங்கள் படிக்கணும். நீங்கள் 2ஆம் வசனத்திலேருந்து 9வது வசனம் வரைக்கும் படிக்கணும். அவரை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. நான் படிக்கிறேன் உங்களுக்காக. லூக்கா 7வது அதிகாரம். ஏன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 2வது, அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவின் இடத்தில் பாருங்க, கவனிங்க, அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அடுத்த வசனம், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கார். இப்போ நம்மள ஒரு இடத்துல, அந்த இடத்துல வச்சுங்க, ஏசாமியும் வச்சுங்க. நாம் ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கோம். ஒரு பாஸ்டர் இருக்கார், ஒரு பாஸ்டருக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பாஸ்டர்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணுவோம், எப்படி நம்ம நடந்துப்போம்? நான் அண்ணனுக்கு நான் ஒரு கோயில் கட்டி கொடுக்குறேன், இதே வில்லிவாக்கத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டி கொடுத்தேன். அடுத்த தடவை அண்ணனை நான் பார்க்கும்போது எப்படி நடந்துப்பேன் அண்ணனுக்கு தெரியும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைண்ணே. இவர் சொல்றாரு பாருங்க, இவர் ஜெபாலயத்தை கட்டினான் என்றார்கள். அவர் எப்படி சொல்றாரு? அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான் பாருங்க. நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. கோயில் கட்டி கொடுத்தவர் சொல்றார், பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அவன் நேராக கூட போல, அவன் அது கூட பயப்படுறான். ஒரு கோயில் கட்டி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுற, மினிஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் ஏசாமிக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த தாழ்மையை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். இதுன்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வசனம் கிளியராக சொல்லுது. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஸோ மனத்தாழ்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. இந்த எல்லா காரியத்துக்கும் நான் எப்படி சொல்கிறபடி எல்லா காரியத்திலையும் வேதாகம வசனங்களை பேசும்போதும் சரி, நம்மளுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போதும் சரி, எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் நமக்கு மாதிரி யார்? ஏசாமி தான், வேற யாருமே கிடையாது. அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனாருன்னு தான் வசனம் சொல்லுது. அப்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5லிருந்து 8 வரைக்கும் படிக்கும்போது, நான் 6ஆம் வசனத்திலேருந்து படிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்போ ஏசாமியும் அப்படியே தாழ்த்துறார். அவர் எப்போவுமே அப்படி. அவர் நீங்கள் யோவான் 5வது அதிகாரமாக 15வது அதிகாரம் தெரியல, ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் பிதாவை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பார். பிதாவை தான் சொல்லுவார் எப்போவுமே. நான் பிதா சொல்கிறபடி தான் நான் செய்கிறேன், நான் எதையும் நான் என் சுயமாக நான் என்ன செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவைகளையும் ஆண்டவரே நீங்கள் சந்திங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் எங்களை ஞானி என்று எண்ணாமல், எந்த நேரத்திலும் மேன்மை பாராட்டாமல், ஆண்டவரே நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே எல்லா ஞானத்திலும் பெரியவர், எங்களுக்கு ஞானத்தை அருளுகிறவர் என்பதை புரிந்து கொண்டு எங்களை தாழ்த்தி எப்பொழுதும் உம்மிடத்தில் இருக்க ஆண்டவரே கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.